இந்த 8ஆம் நாள் உபவாச நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தேவன் நம்மை இந்த இடத்துல ஆயத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். इस उपवास के 8वां दिन में भी प्रभु के वचनों को सुनने के लिए इस जगह पर प्रभु हम सभी இந்த மாதத்தின் முதலாம் நாள் நேற்றைய தினத்திலே நாம் அந்த தேவனுடைய வார்த்தையை முதலாம் நாளுக்குடைய வாக்குத்தத்த செய்தி நேற்றைய தினத்திலே கேட்டோம். हाँ हमें आज नए 12वें महीने के पहले दिन में प्रभु का वादा का वचन कल के दिन हम सुना है. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा हो. இந்த நாளிலே கூட நாம் பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை इन दिन में भी हम सुनने वाले परमेश्वर का वचन அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. उसके बारे में वचन कहता, शास्त्र कहता, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால் वो कैसा है, அதாவது டெம்டர், அதாவது ஒரு சோதனைக்காரனாகவும் இருக்கிறான். वो परखने वाला भी है. அநேகரை எப்படிப்பட்டவனாக கவர்ச்சியாக கவர்ந்து இழுத்து கொள்கிறவனாக இருக்கிறான். और बहुत सारे लोगों को अपने पास खींचने वाला, மயக்குகிறவன். वो मोहित करने वाला. எப்படிப்பட்டவன் அவன்? वो कैसा है? மயக்குகிறவன். मोहित करने वाला. பிசாசனுடைய ஒரு இது என்ன? शैतान का और एक स्वभाव क्या है? मोहित करेगा. மயக்குகிறவன். அவனுடைய பேர் என்ன சொன்னா? இன்னொரு பேரு उसका और एक नाम क्या है? மயக்குகிறவன். वो मोहित करेगा. அல்லேலூயா. हालेलुया. மயக்கி சிக்க வைக்கிறவனுக்கு பேர் தான் சோதனைக்காரன். आमीन. हमको मोहित करके बसा देगा, उनका ये नाम. இயேசு பரீட்சை 40 நாள் உபவாசம் இருந்தார். यीशु 40 दिन उपवास था. முடிந்த உடனே அவன் சோதனைக்காரன் வந்தான் என்று பார்க்கிறோம். आमीन. वो उपवास के दिन खत्म होने के बाद परीक्षा करने वाला, परखने वाले आया. யார் வந்தா? சோதனைக்காரன். कौन आया है? परखने वाला. 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय में. இது பல தலைப்புகளை எடுக்கிறதுக்கு கூட செய்தி தான். ஆனால் இந்த இதை குறித்து நாம் பார்ப்போம். आमीन. அங்கே மத்தேயு சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே சோதனைக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. मत्ती 4वां अध्याय में परखने वाले के बारे में. சோதனை இங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3रा वचन. 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். मत्ती 4 अध्याय में 3रा वचन. 2வது வசனத்தில் இரவு பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிட்டு அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றார். तब परखने वाले ने पास आकर उससे कहा, यदि तू परमेश्वर का पुत्र है तो कहे दो कि ये पत्थर रोटियां बन जाए. அதாவது டெம்டர் இங்கிலீஷ்ல என்ன? टेंट. அதாவது உன்னை சோதனைக்காரனுக்கு அதை எப்படி கொடுத்துருக்கு வாசிக்கலாம். ஆங்கிலத்தில் 4ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 3வது வசனம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே now when the tempter came to him he said, if you are the son of God command that these stones become bread. அதாவது டெம்டர்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. अंग्रेजी में टेंटर, சோதனைக்காரன், परखने वाले. அதுக்கு சொல்ல போனா மயக்கி சிக்க வைப்பவன். वो मोहित करके बसा देगा, தூண்டுதல்படி उबारेगा, उबारेगा, தூண்டி மயக்குகிறான். उबार के मोहित करेगा. இயேசுவை மறுபடி தூண்டி மயக்கிறதுக்கு பண்ணான். यीशु को बार उबार के मोहित किया. அதாவது டெம்ப்ட்ங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொன்னா மயக்கி சிக்க வைக்கிறவன். ठंड का शब्द में मयकी मोहित करवाकर उसको फंसाने वाला है. हालेलुया. हालेलुया. தூண்டக்கூடியவன். आमीन. वो मोहित करने वाला. हालेलुया. हालेलुया. அங்கே இயேசுவை அதோட விடலை. அடுத்தது என்ன சொன்னா, மேல கோபுரத்துக்கு கூட்டிட்டு போய் என்ன செய்தாப்ல அடுத்து தூண்டுகிறான். परिशुद्ध नगरத்துக்கு கொண்டு எல்லாத்தையும் நீ மேல இருந்து குதியுங்கிறான். आमीन. फिर उसके बाद कहा तो ऐसे ऊपर से
உப்பருகையில் அவரை நிறுத்தி 5வது வசனத்திலே நீ தேவனுடைய குமாரனால் தாழ குதி ஏனலில் அங்கே சொல்லப்படுகிறது எல்லாத்தையும் அவனுக்கு மேலே கொண்டு போறான், நகரத்துக்கு மேலே கொண்டு போறான். वो यीशु को पवित्र नगर में लेके गया, பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்புரை மேல் அவரை நிறுத்தி இருக்கிறான். मंदिर के कंगूरे पर खड़ा किया. நீ தேவனுடைய குமாரன் என்று அவரையே எப்படி சொல்றான்? நீ தேவனுடைய குமாரன். यीशु को और बोलता है तू परमेश्वर का எப்படி வார்த்தை பேசுறான்? அவன் மயக்கி நீ தேவனுடைய குமாரன், तू परमेश्वर का पुत्र है. இங்க பாருங்க, அவனும் வார்த்தையை சொல்லி वो அவரை भी மயக்கிறான். वचन बोल के उसको मोहित किया. நீ மேல கல் நீ குதியும் பாதங்களில் இராதபடி அவர் தாங்குவார். आमीन, हालेलुया. உன் तो தேவன் अपने आप को नीचे गिरा दे. உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாக என்று எழுதியிருக்கிறது. आमीन. तब यीशु ने कहा तेरे परमेश्वर यहोवा को परीक्षा में नहीं डालना. அடுத்தது மறுபடியும் பிசாசு அவனை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை அவனுக்கு மகிமையை அவருக்கு காண்பிக்கிறான். फिर भी वो पूरा ऊंचे पहाड़ पर लेके गया, सारे जगत के राज्य और उसका वैभव को दिखाया. நீ சாஷ்டாகமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லி यदि तो गिर कर मुझे प्रणाम करते हो मैं ये सब कुछ तुझे அப்பொழுது இயேசு அப்பாலை போ சாத்தானும் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசன் அவர் விட்டு விலகி போனால் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். तब यीशु ने उससे कहा, ये शैतान दूर हो जा, क्योंकि लिखा है तू प्रभु अपने परमेश्वर को प्रणाम कर और केवल उसी की उपासना कर. கவனிங்க, அவரை வார்த்தையை கொண்டு ஸ்கிரிப்சர் சேஸ் இந்த வசனத்தை கொண்டுதான் அவர் இந்த சத்தியத்தை கொண்டுதான் ஜெயித்திருக்கிறார். आमीन. यीशु ये सत्य के द्वारा ही वो शैतान से जय पाया. டெம்ப்ட் என்று சொன்னாலே மயக்கி சிக்க வைக்கவன், मोहित करके फंसाने वाला. அதாவது மயக்கி தூண்டி 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 மயக்கி அதை எப்படியாவது அவனை காலி பண்ணணும். बार उसको उबार के और उनको मोहित करके फिर फंसाना. இதுதான் பிசாசுடைய தந்திரம். यही शैतान का तंत्र. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा हो. அதற்கு இன்னொரு வார்த்தை கூட தமிழ்ல ஏவுகுதல், ஏவுவான், ஏவி விடுவான். आमीन. उसका और एक शब्द है उबारेगा, அப்படி ஏவிக்கிட்டே இருப்பான். उबारते ही रहेगा. ஆண்டவருடைய அதுக்கு தான் அது என்டைஸ், அதாவது என்டைஸ்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் கொடுத்தப்பட்டிருக்கு. அதாவது கவர்ச்சி ஊட்டுகிறவன். आमीन. कवरची. அல்லேலூயா. हालेलुया. கவர்ச்சி ஊட்டுறவனா, அதாவது கவர்ச்சி ஊட்டுகிறவன், கவர்ச்சி ஊட்டுறவனா ஆசா லகானே வாலா, புரா ஆசா லகானே வாலா. आमीन. हालेलुया. என்ன ஆசா? புரா ஆசா லகானே வாலா. अभिलाषा है क्या? ஹல்லேலூயா. அதாவது எப்படியாவது இவனை வெளியே இழுத்து செல்லணும், அதான் அவனுடைய நோக்கம். किस रीति से भी इसको ऐसे बाहर खींच के ले जाना सत्य से. அவனுடைய நோக்கம் என்னன்னா उसका मकसद क्या है? கவர்ச்சி ஊட்டி அந்த அவர்கிட்ட இருந்து வெளியே கொண்டு போகணும். हाँ, मैं बुरा आशा लगा के उनको अपने वश में खींच के ले जाना. இதுதான் அவனுடைய திட்டம். यही उनका मकसद. அவனுடைய திட்டம் என்ன? அவன் மயக்கி அப்படியாக தூண்டி எப்படியாவது மயக்கி அவனை சிக்க வைக்கும். किस रीति से भी उबारेगा, मोहित करेगा, फिर उसको फंसा देगा. அதான் அந்த ஏதேனில நடந்துச்சு. वही आदेन में हुआ था. அங்கே 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தா அங்க तीसरा अध्याय में அவன் பேசி 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 மயங்கிட்டான். आमीन. वो बात करते 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 मोहित हो गया. 2வது வசனத்தில் சொல்றாரு, दूसरा अच्छा. ஸ்திரீ சத்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாதவிடத்தை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கினாலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. स्त्री ने सबसे कहा, इस वाटिका के वृक्ष को फल हम खा सकते हैं, पर जो वृक्ष वाटिका के बीच में है उसके फल के विषय में परमेश्वर ने कहा कि न तो तुम उसका खाना और न उसको छूना, नहीं तो मार जाओगे. तब सर्प ने स्त्री से कहा, तुम निश्चय न मरोगे. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டுட்டான். जब स्त्री ने देखा कि उस वृक्ष का फल खाने के लिए अच्छा और देखने में मनभाव और बुद्धि देने के लिए चाहने योग्य भी, तब उसने उसमें तोड़कर खाया. இயேசு மயங்கவில்லை, ஆனால் இவன் மயங்கிட்டான். ये स्त्री ऐसे उस पर मोहित हो गई. இவன் மயக்கணும் இல்லாம யார
புருஷனே மயக்கிட்டான். आमें हवा मोहित हुई और अपने पति को भी मोहित करा दी. இப்போ வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்கு. आज तक ये होता. மயக்கம் இதுதான் இன்னைக்கு படமா எடுத்துட்டு இருக்கான் லவ் ஸ்டோரி. கேட்டீங்களா? இதான் இன்னைக்கு காலம் முழுவதும் இந்த படத்தை தான் எடுத்துட்டு இருக்கான். சினிமா படத்துல வர்றதெல்லாம் இதுதான். सिनेमा में जो आता है यही आता है. இதுதான் படம் உலகம் முழுவதும் வந்துட்டு இருக்கு. सारी जगत पर के यही सिनेमा. எத்தனை வருஷம் ஆகி இந்த தான் படம் எடுத்துக்கிட்டே இருக்கான். कितने साल है फिर भी यही सिनेमा. மயக்கம், मोहित. இப்படி ஒரு மயக்கத்தை உண்டாக்கி யார அந்த ஆதாமையும் அவள் மயக்கிட்டா, அவன் புசிச்சிட்டான். वो स्त्री ने क्या किया, आदम को भी मोहित की, वो भी खाए. அப்ப இதுதான் இங்க கவனிங்க, மயக்குகிறவன். आमें वो मोहित करने वाला. அல்லேலூயா. ஏதாவது ஒரு இதுல மயக்குவாங்க. किस भी विषय में मोहित करेगा. அதனாலதான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று சொல்கிறார். आमें. इसलिए पैसे की लालसा, ஏதாவது ஒன்றை கொண்டு மயக்கணும். किस विषय से भी मोहित करना. என்னது? பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை, ஏதாவது மயக்கம். आमें. सोना, பொண்ணு, மண்ணு, பெண்ணு. सोने का मोहित, मिट्टी का मोहित, लड़की का मोहित. அல்லேலூயா. हालेलुया. பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை. आमें. सोने, लड़की, मिट्टी का. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மயக்கம், பொன்னினேல் மயக்கம். आमें. यस, वो सोने पर मोहित. பொம்பளைகளுக்கு பொண்ணுன்னா அவ்வளவு மயக்கம். औरतों को सोना யோபு சொல்லுகிறார். அதை யோபு இதுல நம்ம பார்ப்போம். आई उसी में कहता है. அது படிக்க வேண்டாம், அங்கே கவனிக்க வேணும். அப்போ மண்ணின் மேல் மயக்கம். फिर मिट्टी के ऊपर, जमीन के ऊपर भी उन लोग को मोहित है. இப்போ எல்லாம் மண்ணின் மேல் மயக்கம். आजकल सभी जमीन के ऊपर मोहित है. விலை உயர்ந்த வீடுகளை கட்ட வேண்டும். आमीन. बहुत बहुमूल्य घर बनाना. பொன் ஆசை, மண் ஆசை, सोने का, मिट्टी பெண் का, ஆசை. जमीन का. और இதுல தான் இங்க வீழ்ச்சி இருந்திருக்கு. इसी में गिरपट है. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் मत्ती सुसमाचार 13 अध्याय 22வது வசனத்தை வாசிக்கிறோம். 22 अध्याय. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கவனா இருந்தும் வசனத்தையும் கேட்கவனா தான் இருக்கான். உலக கவலையும் ஐஸ்வர்யத்து மயக்கும் வசனத்தை நெருக்கி போடுவதனால் அவனும் பலனற்று போவான். जो झाड़ियों में बोया गया यह वह है जो वचन की सुनता है, पर इस संसार की चिंता और धन का धोखा वचन को. வசனத்தை கேட்கிறாங்க, वचन को तो सुनता है, வசனத்தை இங்க கேட்டுட்டு தான் போறாங்க. यहाँ भी वचन सुन के जाता है. ஆனா அங்கே கவனிக்க வேண்டும் ஒரு மயக்கம். आमें. लेकिन एक मोहित. ஆதாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டவன் தான். आदम भी परमेश्वर के वचन को सुना, தேவனுடைய சத்தத்தை கேட்டவன் தான். परमेश्वर का आवाज को सुना, ஆனால் ஒரு மயக்கம். परंतु एक मोहित. அல்லேலூயா. हालेलुया. அவனுக்கு வந்தது என்ன? उसका अंदर क्या आया? ஒரு மயக்கி சிக்க வைக்கிறான். मोहित करके फंसा. முதலாவது பெண்ணை சிக்க வச்சாப்ல. पहले स्त्री को फंसाया. பெண்ணை சிக்க வச்சா ஆம்பளையை சிக்க வச்சிடலாம். हाँ, पहले स्त्री को फंसाएगा तो அதனால ரொம்ப கவனமா இருக்கும். पुरुष को भी फंसाएगा. இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். விவாகம் ஆக போகுது. इधर रात सावधान रखना. இங்கே கவனிக்கணும். அல்லேலூயா. हालेलुया. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். इस विषय में सावधान रखना. அப்ப இங்க கவனிக்கணும். முதல்ல பெண்ணை சிக்க வச்சா அவன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. हाँ, पहले स्त्री को फंसाया. அதனால சிம்சோனுக்கு பலத்தை இழக்கிறதுக்கு பெண்ணை பிடிச்சா முடிஞ்சு போச்சு. और सिमसोन को भी उनका पराक्रम को छीनने के लिए ऐसे वो फंसाया, बस खत्म. அப்ப இங்க लड़की से. அப்போ முதல்ல இங்க ஏவாளை பிடிச்சான். यहाँ भी पहले हवा को அடுத்து அவள் பலவீனமான பாண்டம் என்று பேதுரு எழுதுகிறார். इसलिए पत्र से वो स्त्री लोग के बारे में लिखा है, वो कमजोर पड़ते हैं. பெண்கள் சீக்கிரம் மயங்கிடுவாங்க. आमें. जो स्त्री लोग है वो जल्दी से मोहित हो जाए. அதனால தான் இந்த உலகத்தினுடைய அதிகமான ஆசாபாசங்கள்லாம் மயக்கிறதெல்லாம் பாருங்க பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். आमें. इसलिए इस जगत में भी जो जो चीज आता है, लालसा और अभिलाषा, पूरा स्त्रियां के लिए बहुत आता है. அவன் என்ன ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போயிடுவான். या पुरुष क्या है, एक कपड़ा पहने का बस. விதவிதமான மயக்கங்கள். लेकिन कई प्रकार के मोहित स्त्री लोग. அணிகலன்கள், ஆடை அணிகலன்கள் எல்லாம் कई மயக்கமாக. वस्त्र, कई पहने वाली चीज. அவளுக்கு தேய்க்கிற கிரீம்கள், எண்ணெய் வகைகள், பாலிஷ், நெகல் பாலிஷ், அந்த பாலிஷ், இப்போ மயக்கிட்டே தான் இருக்கணும். आमें. मोहित करते रहने का कई प्रकार के चीजों से. அதாவது அவளுக்கு மயக்கிறதற்கு
அவர்கள் மற்றவர்களை மயக்கிறதுக்கு மயக்கமான பொருளை அவன் கொடுக்கறான். वो लोग दूसरे को मोहित करने के लिए इनके लिए वो चीज அதான் ஒன்னா அங்க பேதுரு சொல்லுது அவள் பலவீனமான பாண்டம்ங்கறார். इसलिए पतरस स्त्री लोग के बारे में लिखा है वो लोग कमजोर पड़ते हैं. பலவீனமான பாண்டம் कमजोर पड़ते हैं. எடுத்து வாசிக்கலாம். பலவீனமான பாண்டம் कमजोर पड़ते हैं. 1 பேதுருக்கு எழுதின நிருபம் पहला पतरस का पत्री 5ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடிகிறது. 5वां अध्याय में அங்கே அவரை குறித்து சொல்லும்போது அங்கே வாசிக்கலாம். 1 பேதுரு तीसरा 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். पहला पतरस तीसरा अध्याय में 7वां वचन. அப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் வேகத்தோடு அவருடைய வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிறிஸ்துவையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இன்னும் எங்க எழுதுறாரு? பலவீனமான பாண்டன் ஒரு வார்த்தை அதுல இருக்கு 7வது வசனம் தான் இருக்குது. அவள் பலவீனமான பாண்டம் என்று சொல்கிறார். वैसे कि ये पतियों तुम भी बुद्धिमानी से पत्नियों के साथ जीवन निर्वाह करो और स्त्री को निर्बल पात्र जानकर. அப்ப நீங்க விவேகத்துடன் வாழணுமா? आमेन. तुम ऐसे நீங்கள் விவேகத்துடன் அவரோட வாழ்ந்து எப்படி எழுதுறார்? पुरुष लोग बुद्धिमान से जीना. இந்த விவேகம் தான் அங்க ஆதாமுக்குள்ள இல்லாம போச்சு. ये बुद्धि आदम का नहीं था. அவன் உடனே அவன் மயங்கிட்டா. आमेन. वो निर्बल पात्र थी वो ऐसे मोहित हो गई. அவ ரசித்தாள். वो देख के रसिता. हालेलुया. हालेलुया. मन भावना था उसको. அவ அத இன்பமாக ரசிக்கிறாள். वो देखने में मन ஓ நல்லதுன்னு அப்படி ரசிச்சிட்டு खाने में अच्छा அவளை மயக்கிட்டான் பிசாசு. ऐसे मोहित हो गई. அதை கேட்டிருக்க கூடாது. இவன் மயங்கி இருக்க கூடாது. आमीन. वो बात सुनकर आदम भी मोहित हो. இங்க பாருங்க மயக்கத்திற்கு मोहित ரொம்ப करने के लिए இழுக்கிற சக்தி உண்டு. आमीन. जो मोहित है उससे खींचने वाला शक्ति है उसका. அதுக்கு தான் ஏவுதல் சொல்லப்பட்டிருக்கு. ஏவுதல் उबार का शब्द ஆங்கிலத்துல அதாவது என்டைஸ்ட் சொன்னா கவர்ச்சியூட்டி இழுக்கிறது. आमीन. उबार के खींचता है. கவர்ச்சியூட்டி இழுக்கிறது. उबार के खींचता. அந்த இழுக்கிற அனுபவம் தான் அந்த டெம்ப்ட் மயக்கி இழுக்கக்கூடிய அனுபவத்துக்கு இருக்கு. आमीन. वो ये मोहित का अनुभव. the drawn away வெளியே இழுத்து செல்லக்கூடிய அனுபவம். बाहर खींच के ले जाने वाला अनुभव. அப்படிப்பட்ட இழுக்கக்கூடிய அனுபவம். वैसे खींचने वाला अनुभव. அதனாலதான் அங்க லோத்துடைய குடும்பத்தை 2 பிள்ளைகளும் கையை பிடிச்சி தூதன் இழுத்துட்டு நீ ஜீவன் தப்பு ஓடிப்போ தின்னுட்டு பார்க்க ஓடிப்போங்கிறா. ஆனா அவ பின்னிட்டு பார்த்துட்டான். लूत के परिवार के भी फरिश्ते दोनों हाथ में पकड़ के खींच के लेके जा रहा. पीछे मुड़ के नहीं देखना लेकिन पत्नी मुड़ के देख ली. அதனால்தான் லோத்தி மனைவி நினைத்து கொள்ளுங்கள் என்று புதிய ஏற்பாட்டில் அங்க லூக்கா 17 எழுதுறார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். इसलिए यीशु ने 17:32 எழுதுறார். லூக்கா சுசமாச்சார் 17:25. ஒருவேளை அந்த தூதன் பிடிக்கட்டனா இவங்களை சேர்த்து சோதாங்கமரம் இழுத்து கொண்டு போயிருப்பான். यदि वो फरिश्ते उन लोग का हाथ नहीं पकड़ेगा तो लूत की पत्नी इन लोग को भी साथ में लेकर वो मुड़ के அந்த சோதாங்கமருடைய மயக்கம் யாருக்குள்ள இவளுக்குள்ள இருந்திருக்கு. इसका मतलब वो सदम अमोरा का वो मोहित अनुभव ये लूत की पत्नी के अंदर था. இதை கவனிக்க வேண்டும். அதனால தான் இயேசு அதை எழுதுறார் 17ஆம் அதிகாரத்துல. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல அதை எழுதுகிறார். லூக்கா 17 லூக்கா சொன்ன சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். லோத்தி 17ஆம் அதிகாரம் 31 இருந்து வாசிக்கலாம். லூக்கா 17 अध्याय में 31. அந்த நாளிலே வீட்டுக்கு மேல் இருக்கிற பண்டகத்தில் உள்ள தன் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருப்பவன் பின்னாடி திரும்பாமல் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். उस दिन जो छत पर हो और उसका सामान घर में हो वह उसे लेने के लिए न उतरे और वैसे कि जो खेत में हो वह पीछे न लौटे. लूत की पत्नी को स्मरण रखो. தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுறவன் அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்கிறான். जो कोई अपना प्राण बचाना चाहे वह उसे खोएगा और जो कोई उसे खोए वह उसे जीवित रखेगा. லைஃப் இட்டர்னல் லைஃப் ரெண்டையும் சொல்லப்பட்டிருக்கு. जीवन और अनंत. லைஃப் இட்டர்னல் லைஃப். जीवन और अनंत जीवन. இந்த லைஃப் இருக்குது. முதல்ல அதை நமக்கு
அதை உயிர்ப்பிக்கக்கூடிய காரியத்துக்கு முக்கியம் கொடுக்கணும். आमेन। जीवन भी है वो जिलाने के लिए हम मुख्य देना। முதல்ல தேவனுடைய சத்தியத்துக்கு முக்கியம் கொடுக்கணும். पहले हम परमेश्वर को सत्य के लिए मुख्य देंगे। இங்கே அவருக்கு விவேகத்தோட அந்த ஏதேனில நடக்கலவன். वो ऐसे बुद्धि के साथ अदेन वाटिका में नहीं चलता था। மயக்கம் வந்து அவனை இழுத்துட்டு मोहित होकर खींच लिया thrown away, வெளியே கொண்டு வந்து आमेन। खींच के बाहर निकल लेकर आया। அந்த ஏதேனுடைய தேவ சாயலிலிருந்து தேவ மகிழிலிருந்து thrown away, வெளியே கொண்டு வந்துச்சு. आमीन। वो अदन के वो परमेश्वर के महिमा से रहित होकर बाहर निकल आ गए। இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் மயக்கத்துக்குரிய ஒரு அனுபவம். ये मोहित होने वाला अनुभव। அதனால தான் அங்கே சொல்கிறார். நீங்க இப்போ நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வருவோம். 2 கொரிந்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். दूसरा कुरिन्थियों 6वां अध्याय में 14 और 15। அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? अविश्वासियों के साथ आसमान जुए में न जूतो, क्योंकि धार्मिकता और अधर्म का क्या मेलजोल, क्या या ज्योति और अंधकार की क्या संगति। கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? और मेसी का बलियाल के साथ क्या लगाव? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? या विश्वासी के साथ अविश्वासी का क्या नाता? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்று சொல்லுகிறது. இசைவேது? आमेन। मेसी का बलियाल के साथ क्या लगाव? இந்த பேலியாளுங்கிற வார்த்தை என்ன? இங்கே கவனிங்க. இதை பேலியாள்னா என்ன வார்த்தை? எபிரேய பதத்துல பே என்றாலே பொல்லாப்பு. ये बलियाल इसका इब्रानी शब्द में बे मतलब बुराई। பே பே बे நீங்க கூகுள் பே பண்ணிட்டு இருக்கீங்க. आमेन। तुम लोग अभी गूगल இப்போ पे கூகுள் பே போன் பே போயிட்டு இருக்கு. तुम लोग आजकल गूगल पे और फोन पे அதாவது பே என்றால் செலுத்துது, பணத்தை செலுத்துறது. இப்போ எல்லாம் இன்டர்நெட் மூலமாக பே எல்லாம் செலுத்திட்டு இருக்கு. பே अभी सब इंटरनेट के द्वारा கூகுள் பே, போன் பே, ஜிபே எல்லாம் பே வருது. गूगल पे, जी पे, फोन पे। இங்க பாருங்க, தமிழ்ல பேயின்னு சொல்லிருக்கு. तमिल में पेय। பேய் தமிழ்ல பேய். तमिल में पेय। இங்க பாருங்க, பேய்னா என்ன? तुष्ट। பேய் தமிழ்ல பேய் என்று சொன்னாலே வந்து நுரை தள்ளுதலாம். नुरई तल्लुदु। ஆமா, பிசாசு எழுதிட்டு நுரை தள்ளும்ல. तमिल में जो पेय करके लिखा, பே பே என்று சொன்னால் தமிழ்ல வெறும் பேன்னா நுரை தள்ளுதல். तमिल में पेय मतलब क्या है? ऐसे लार गिरता है ना वो। இங்க பாருங்க, இந்த लार இந்த लार। பேலியால் அர்த்தம் என்ன? ये बलियाल का क्या अर्थ है? ஒருவேளை இதை வச்சு தான் பேயின்னு சொல்லிட்டானு தெரியல. शायद इसी के द्वारा ही पेय करके कहा। பேய் என்றால் துஷ்டன், துன்மார்க்கன். आमेन। बलियाल मतलब तुष्ट। இங்க ஒரு பேலியாளுக்கும் துன்மார்க்கத்துக்கும் உனக்கு என்ன இசைவுன்றார். आमेन। बलियाल मसीह का, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கு என்ன இசைவோ? मसीह का बलियाल के साथ क्या लगाओ? பேய் என்று சொன்னால் பொல்லாப்பு. बा मतलब तुष्ट। பேய் என்றால் பொல்லாப்பு. पे मतलब तुष्ट। ஹல்லேலூயா. बुराई। புராய், அந்த புராயை செய்யறோம் பேர் தான் துஷ்டன். आमेन। जो कोई बुराई काम करता उसके नाम तुष्ट। அப்ப நாம் இதுக்கு முன்பால துன்மார்க்கர் உலகில தான் நாம் இருந்தோம். हम भी पहले तुष्ट के वश में पड़ा था। 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், पहला पत्रस 4वां अध्याय, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாம். पहला पत्रस 4वां अध्याय में 3 और 4। இந்த நாட்காலங்களில் நாம் புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் போதுன்ட்டார். 1 பேதுரு 4:3. आमीन। पहला पत्रस 4:3। சென்ற अन्य நாட்கால जातियों की इच्छा के अनुसार काम करने। அப்பொழுது நாம் காமவிகாரத்தின் துருச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகங்களை செய்து வந்தோம். लुचपन की बुरी अभिलाषा हो, मतवालापन, लीला क्रीड़ा, व्यखटपन और घृणित मूर्ति पूजा में जहाँ तक हमने पहले समय गंवाया वही बहुत हुआ। அந்த துன்மார்க்க உலகிலே इससे वे अचंबा करते हैं कि அவரோடு கூட நீங்கள் விழாதபடியினால் அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். इसमें वे अचंबा करते हैं कि तुम ऐसे बारी लुचपन में उनका साथ नहीं देते। அவங்க கேட்கணும், நாமும் இதுக்கு முன்பாக துன்மார்க்கர்களாகத்தான் இருந்தோம். हम भी इससे पहले दुष्ट लोग थे। நம்முடைய மார்க்கம் தேவனை பகைக்கக்கூடிய மார்க்கம். हमारा जो मार्ग था वो मार्ग परमेश्वर से बैर किया।
அப்ப அப்படிப்பட்ட தேவனை பகைக்கக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருந்தோம். हम परमेश्वर से बैर करने वाले मार्ग में था. துஷ்டர்களாக துன்மார்க்கமாக இருந்தோம். हम बुराई करते हुए दुष्ट था. ஆனால் இப்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பேலியாளுக்கும் இசைவு இல்லை. पर आप वचन कहता है मेसी का बलियाल के साथ क्या लगा. வேதத்தில் நீங்க பேலியாளுங்கிற வார்த்தை இன்னும் வாசித்து பார்த்தா நீங்க வாசிக்கலாம். உபாம புத்தகம் 13ஆம் அதிகாரம், व्यवस्था विवरण 13वां अध्याय. உபாமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தா, व्यवस्था विवरण 13वां अध्याय में உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்களில் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, यदि तेरे किसी नगर के विषय में जिससे तेरा परमेश्वर यहोवा तुझे रहने के लिए देता है ऐसे बात तेरे सुनने में आए. யாரா பேலியாளி மக்கள்? துஷ்ட மனிதர். आमेन. कि कितने अधर्म पुरुष बलियाल के जन्म. பேலியால்னா என்ன? துஷ்டர். बलियाल मतलब क्या? अधर्म पुरुष. பேன்னு சொன்னாலே எபிரேயத்துல பொல்லாப்பு. अहम पुरुष பேலியால். இங்கே நீங்கள் 13, நீங்கள் அறியாத வேற தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் போது, कि कितने अहम पुरुषों ने तेरी ही बीच में से निकलकर अपने नगर के निवासियों को ये कहकर बहका दिया है कि आओ हम अन्य देवताओं की जिनमें अब तक अनजान रहे उपासना करें. இவன் எதுக்கு ஏவறானா? क्या किस विषय के लिए उबारता है? எதுக்கு இந்த துஷ்டன் எதுக்கு ஏவறான்? ये दुष्ट किस विषय के लिए उबारता? இந்த ஏவரான்ங்கிற இடத்துல இந்த துஷ்ட மனிதருக்கு ஆங்கில வேதாமத்துல கரப்ட் மேன் சொல்லப்பட்டிருக்கிறது. अंग्रेजी में करप्ट मैन. இன்னொன்னு சொன்னா இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது ட்ரபிள் மேக்கர்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. ट्रबल मेकर्स. இன்னும் சொன்னா வொர்த்லெஸ் ஃபெல்லோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. वर्थलेस फेलो. இது ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனையும் பார்த்தா, அதாவது ஒன்றுக்கு உதவாதவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒன்றுக்கு உதவாத வீணன். हम बोलते हैं ना किसी काम का लायक नहीं. ட்ரபுள் மேக்கர், அவன் தொந்தரவு செய்ய, அவன் பிரச்சனைக்குரியவன். அதான் துஷ்ட மனிதன். जो दुष्ट मनुष्य मतलब कौन है? वो सताने वाला. அங்க புதிய ஏற்பாட்டில் பேதுரு எழுதுறாரு, नए नियम में पत्रस लिखता है மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். टेढ़ी संतानों से. அப்போஸ்தலர் 2:40 சொல்றார், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். प्रेरित तो दूसरा अध्याय 40 वचन में टेढ़ी संतान. கரப்ட் ஜெனரேஷன். टेढ़ी संतान. கோணலும் மாறுபாடான சந்ததி என்று பிலிப்பியர் 2ல சொல்கிறார். और फिलिपियो दूसरा में टेढ़ी मेढ़ी संतान. முன்னால இப்போ நாம் பேலியாளுக்கும், அதாவது நீ கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன இசைவுன்னு கேட்கிறார். मेसी का और बलियाल के बीच में क्या लगा? அப்ப அவன் துஷ்ட மனிதர் எப்படிப்பட்டவர்களாம்? அந்த பேலியாளுங்கிற என்பதுன்னா என்ன அர்த்தம் சொன்னா, பொல்லாப்பு. அவன் பேலியான் துஷ்டன் இவர்களை அந்த தேவர்களை சேவிக்கிறதற்கு அந்த பட்டணத்தின் குடிகளை ஏவினார்களாம். अहम पुरुषों ने वो पराये देवताओं को उपासना करने के लिए उन नगर के निवासियों को उबारा था. தேவன் இவர்களுக்கு நல்ல பட்டணத்தை கொடுத்திருக்கிறாரு. परमेश्वर ने इन लोगों को अच्छे नगर को दिया. ஆனா அந்த பட்டணத்துல துஷ்ட மனிதர் பேலியாளி மனிதர் இவர்களை வேற தேவர்களை சேவிக்கும்படி வாருங்கள் என்று அந்த பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள். लेकिन वहाँ के आगम के पुरुषों ने इन निवासियों को वैसे पराये देवताओं को दंडवत करने के लिए उबारा था. இந்த ஏவினார்கள் என்கிற இதுக்கு தான் அந்த ஆங்கில பைபிள் அதை வித்தியாசப்படுத்தி அதை காமிக்குது. ஏவினார்கள்ங்கிறதற்கு கரப்ட் men have gone out from among you and gentiles-ங்கிற வார்த்தை entice, அதாவது entice-ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கவர்ச்சியூட்டினார்கள். கவர்ச்சியூட்டி இழுக்கிறக்காங்க, அதான் ஏவுறது. मोहित करके ஏவுறதுன்னா என்ன தெரியுமா? उबारना मतलब क्या है? இங்க பாருங்க, சில சபையில பார்த்தா காணிக்கை தருவதற்கு அவர்களை ஏவும்படியாக ஜெபம் பண்ணுங்கள், அவங்களை காணிக்கை கொடுக்கறதற்கு அவங்களை கவர்ந்து இழுக்கணுமா. कलीसिया में ऐसे बोलेंगे वो दान देने के लिए उनको मन में उबारना, इसलिए प्रार्थना करो. ஏவுதல் என்ன அர்த்தங்க? उबारना मतलब क्या? இந்த ஏவல் பிசாசுன்னு சொல்றாங்க. ஏவல்
उबारने वाले शैतान। ஏவுதல்னா என்ன சொன்னா அவனை கவர்ந்து கவர்ச்சியூட்டி இழுக்கிற அனுபவம். उनको मोहित करके खींचने वाले। இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அதை நான் பார்த்தேன். அந்த 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 ஏவுதல்களுக்கு ட்ரான் அவே, வெளியே இழுத்து செல்லுது. आमेन। उबारना मतलब उनको मोहित करके இங்க பாருங்க, बाहर खींच के ஏதேனை விட்டு, தேவனுடைய சாயலை விட்டு, தேவ மகிமையை விட்டு ட்ரான் அவே, வெளியே இழுத்து செல்லுது. वो अदेन से, वो परमेश्वर का महिमा से, वो वाटिका से वो उबार के मोहित करके லோத்து மனைவிய தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு வேற எங்கேயோ இழுத்துட்டு, और लूत को पत्नी को भी परमेश्वर को वचन छोड़ के और किसी को और खींच लिया। அவர் சொல்லுறார், நீ ஜீவன் தப்ப ஓடி போ, பின்னிட்டு பாராதே என்று சொல்றார். हाँ, परमेश्वर ने कहा जीवन बचाने के लिए भाग जा, पीछे मुड़ के मत देख। ஆனால் அவளுக்குள்ள என்ன இருக்கிறது? வேற ஏவுதல் அவளுக்குள்ள இழுக்கு. लेकिन उसके अंदर दूसरा उबार उनको खींच रहा। நல்ல வேளை அந்த தூதர்கள் அவங்க ரெண்டு பேர் கையையும் பிடிச்சிட்டு இழுத்துட்டு வராங்க. आमीन। लेकिन ये फरिश्ते लोग बाकी वो दोनों का हाथ पकड़ के खींच के लेके गए। ரெண்டு பிள்ளைகள், दोनों बच्चे लूत, அல்லது இவங்களும் இழுத்துக்கிட்டு போயிருக்காங்க. नहीं तो ये लोग भी मुड़ के देखने वाले थे। அப்ப இழுத்து போகுது. இங்க கிடைக்க கவர்ச்சிங்கிறது இழுக்கிறது. आमीन। मोहित मतलब खींचने वाला। அதுதான் அந்த கவனிக்க வேண்டும். அந்த பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன இசைவோ, इसलिए वचन कहता है मेसी का और बलियाल के लिए क्या लगाओ। அப்ப இழுத்து இந்த உலகத்துல போய் இசைய வைக்கிறது. आमीन। कलीसिया से खींच के संसार से संगति அதனால बनता है। ஆலயத்துக்கு விக்கிரத்துக்கு என்ன சம்பந்தம்னு அதுக்கப்புறம் எழுதுறாரு. அதை इसलिए लगातार वो वचन में लिखा है और मंदिर और मूर्ति के बीच நீ में क्या அசுத்தமானதை संबंध। தொடாதிருங்கள் எழுதுறார். तुम अशुद्ध वस्तुओं को मत छुओ। உனக்கும் அந்த அசுத்தமான கண்மைக்கு என்ன சம்பந்தம்? आमीन। तेरा और वो अशुद्ध का क्या संबंध है? கண்மை, घायल। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயலு பாயலு ராயலாம். ஹல்லேலூயா. आमीन। காயலாம் பாயலாம் ராயலாம். काजल, काजल। எல்லாம் இங்க கவனிக்கணும். அப்ப கண் काजल, पायल, காஜல் பாயல் ராயலாம். आमीन। காஜல் போட்டா காஜலும் பாயலும் போட்டா ராயலா. आमीन। काजल लगाना, पायल लगाना, फिर रायल बनना। இப்ப அப்படி இருக்குது. ஹல்லேலூயா. आजकल அது இழுக்குது. காயல் பாயல் ராயல். काजल, पायल, काजल, रायल, वो हाँ। खींचता। ஹல்லேலூயா. काजल। பேரையும் காஜல் வைக்கிறான், காஜல்ல இழுக்கு. आमीन। नाम भी काजल रखता है। ये कवर काजल क्या? खींचता है। இப்போ காஜல் பேர் வச்சு காதல் இழுக்குது. அப்ப இப்படிப்பட்ட இழுக்கிற அனுபவம் இருக்கிறது. वैसे खींचने वाले अनुभव। அதுதான் ஏவுதல்ங்கிற அர்த்தமே ட்ரானவே, வெளியே இழுத்து செல்றது. बाहर खींच के लेके जाता। என்டைஸ், கவர்ச்சியூட்டி இழுக்கிறது. मोहित करके खींच के लेता। அவர்கள் அந்த துஷ்டன், அந்த பேலியாளி மனித, இவர்கள் அந்த 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 பட்டணத்துக்குள்ள போய், தேவன் கொடுத்த பட்டணத்துல போய் இவனை இழுக்கிறான். जो परमेश्वर ने दिया वो नगर में जाके वो अहम पुरुषों ने उनके निवासियों को बाहर निकल की। அதைத்தாங்க சொல்லுதுங்க. அப்ப பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன இசைவு? आमीन। मेसी का और बलियाल के बीच में क्या लगाओ? அப்ப இங்க கவனிக்க வேண்டும். கவர்ச்சி இழுக்கிறது, मोहित करने वाला, खींचने वाला। கவர்ந்து இழுக்கிறது. मोहित करके खींचता है। அவன் யாரு? கவர்ந்து பேசுகிறவன். आमीन। वो कौन है? शैतान मोहित के वचन से बातें करेगा। இந்த மீன் நேற்று ஜெனிசன் ஒரு இது போட்டான். இது முடிஞ்ச பழைய முடிஞ்ச என்ன, சரி போ எனக்கு டயர்டாக இருக்குன்னு ஒரு பையன், சின்ன பையன் மீன் பிடிக்கிறான். आमीन। एक छोटा लड़का मछली पकड़ रहा है। தூண்டில இறை போட்டு மீனை பிடிக்கிறான். आमीन। இறை போட்டு பிடிக்கிறான். ऐसे कुछ कुछ डाल के वो खाने के लिए मछली के पकड़ रहा है। சைனீஸ் நினைக்கிறேன். நல்ல கவர்ச்சியா போட்டு இழுக்கிறான். कितने अच्छा मोहित कर करके खींच रहा है। கவர்ச்சி. அந்த மீனை கவருது புழு. वो जो कीड़ा है वो मछली को ऐसे ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? தூண்டி இருக்குன்னு தெரியல. लेकिन वो कीड़ा का अंदर क्या है वो उसको नहीं समझ में। காட்டாக काटा है। அது கட்டியா? இங்க கவனிங்க, இழுத்து वो खींच लिया। தடான்னு இழுக்கிறான். கவர்ச்சி. कैसे ऐसे मोहित कर करके मछली को खींचता। இங்க கவனிக்க வேண்டும். सुनिए। அப்ப இங்க கவர்ச்சி, அதுக்கு மீனுக்கு புழு அந்த தூண்டில இருக்குன்னு அதுக்கு தெரியல. ஆனா இது போய் இறைய கவர்த்துது. वो जो मछली है उसका वो कीड़ा पर है, लेकिन उस पर अंदर खटिया है वो नहीं मालूम पड़ता। वो मोहित होकर उसको खींच के बाहर निकलता है। அப்படிப்பட்ட கவரக்கூடியது, ऐसे मोहित करने இறை கவரக்கூடிய மிருகம். ऐसे मोहित करने वाले जानवर। என்ன மிருகம்? इरई तेड़ी का।
ஹல்லேலூயா. हालेलुया அப்படி கவரக்கூடியதாக இருக்கிறது. आमेन हाले कालू கவரும். சிங்கம் மிருகம் கவருது. आमेन ऐसे जानवर खींचता है கவரக்கூடியது, இழுத்து கவர்ந்து मोहित விடும். करने वाले இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். इस विषय में ध्यान से रखना. இப்ப கவர்ந்து இழுக்கக்கூடிய பிசாசு आमेन मोहित करेगा फिर खींचेगा அன்னைக்கு शैतान. தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனையே வெளியே இழுத்து கொண்டு வந்துட்டான். उन दिन में जो परमेश्वर को स्वरूप में उसको समानता में बना के रखा था उस சில பேர் வெளியே இழுத்துட்டு அவன் தேவ மகிமை உறிஞ்சதுக்கு அப்புறமாகத்தான் ஐயோ உறிஞ்சிட்டானே கிடக்கான். और कई लोग फिर मोहित करके खींच डालता है, फिर सब कुछ उतार डालता है, फिर उसके बाद विलाप करेंगे. வெளியே இழுத்து கொண்டு போயிட்டான். वो तो खींच के लेके गया. சில பேரை கொண்டு போயிட்டு ஒரு சகோதரி பேசினா போன்ல, ஐயா மன்னிச்சுக்கிறீங்க ஜெபம் பண்ணுங்க இந்த உபாச நாளுக்கு இல்லை, இப்படி வெளியே இழுத்து கொண்டு போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு. मैं ऐसे एक बहन ने ये उपवास के दिनों में उसे फोन किए, अया मुझ पर क्षमा करो, मुझे ऐसे शैतान ने खींच के लेके गया उतार இல்லை डाला. எல்லாத்தையும் தேவ மகிமையை உறிஞ்சிரும். अभी परमेश्वर का महिमा पूरा वो नंगा कर दिया, இழுத்து கொண்டு போயிட்டான். पूरा खींच के लेके गया. அவன் அண்டர்ல கொண்டு போயிட்டான். वो अपने वश में लेके என்ன गया. செய்ய முடியும்? क्या कर सकता है? அதே பாரு தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உன்னை இழுத்து கொண்டு போய் விடுவான். वैसे परमेश्वर के ये महिमा से तुझे भी खींच தேவ के लेके சாயிலிருந்து உன்னை இழுத்து கொண்டு போய் परमेश्वर को स्वरूप से तुझे खींच के ले அன்னைக்கு அப்படி जाए. இழுத்து கொண்டு போனது தான் वैसे उन दिनों में खींच के लेके गया. கல்வாரி சிலுவையிலே वो कलवरी क्रूस சிந்தப்பட்ட வெளியேறப்பட்ட ரத்தத்தினால हमें बहे हुए अनमोल लहू से நாம் இழுத்து கொள்ளப்பட்டோம். हमें खींच लिया. உன்னத பாட்டின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். सबोपदेश के पुस्तक पढ़ी. உன்னத பாட்டின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னை இழுத்து கொள்ளும் आमेन உமக்கு हालेलुया. பின்னே ஓடி வருவோம். आमेन हालेलुया. ராஜா என்னை தமது அறைகளை அழைத்து கொண்டு வந்தார். आबेला बोशा. நாங்கள் உமக்கு கலிகூர்ந்து மகிழ்வோம். ஆமென். திராட்சை ரசத்தை பார்க்கும்போது நேசத்தை நினைத்தோம், உத்தமர்களும் என்னை நேசிக்கிறார்கள். ये सबोपदेश के पुस्तक पहला अध्याय 4वां वचन, मुझे खींच ले, हम तेरे पीछे दौड़ेंगे. राजा मुझे अपने महल में ले आया है, हम तुझ में महान और आनंदित होंगे. हम दाखमधु से अधिक तेरे प्रेम की चर्चा करेंगे. वे ठीक ही तुझसे प्रेम रखती है. அவருடைய அனுபவத்துல அங்கே பாருங்க, அவர் இழுத்து கொள்கிறவர். கல்வாரி காந்தம் உன்னை இழுத்து கொள்ளும். वो कलवरी चुमक तुझे भी खींच डालेगा. உன்னை இழுத்து கொண்டு அந்த அறைக்குள்ள கொண்டு வருகிறது. वो तुझे खींच के अपने कमरे में ले जाएगा. அவருடைய கிருபையினால நீ நிறைந்து நீ மகிழ்ந்து களி கூறுவாய். तो उनके अनुग्रह से भरपूर होकर आनंद पाएगा. நீ வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக சங்கீதம் 90:14 சொன்னது போல भजन संहिता 90:14 के अनुसार நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்கள் உமது புது கிருபையால் திருப்தியாகும். आमीन. बोर को हमें अपनी करुणा से तृप्त कर कि हम जीवन पर जय जयकार और आनंद करें. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். जितने दिन तो हमें दुख देता है और जितने वर्ष हम क्लेश भोगते आए हैं उतने ही वर्ष हमको आनंद दे. அப்போ அவனுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. आमीन. उनका और हमका ना कुछ संबंध. துன்மார்க்கத்தின் உலகிலே நாம் உண்டே சென்ற காலத்தில் இருந்தோம். हम पहले बारी लुचपन में पड़ा था. அவனை இழுத்து கொண்டு போனவன், वो खींच के ले जाने वाला, மயக்குகிறவன். वो मोहित करने वाला. அவன் எப்படிப்பட்டவன்? மயக்குகிறவன். वो कैसा है? मोहित करने वाला. ஆக இங்கே வாசிக்கிறோம், கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். गलातियों கலாத்தியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே வாசித்தா, गलातियों 3 अध्याय पहला वचन, கலாத்தியர் 3:1, புத்தி இல்லாத கலாத்தியரே, आमीन. நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மணக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. हे निर्बुद्धि गलातियों, किसने तुम्हें मोह लिया है? तुम्हारी तो मानो आंखों के सामने यीशु मसीह क्रूस पर दिखाया गया. இங்கே கவனிங்க, இயேசு உனக்கு இங்கே புத்தியில்லாத கலாத்தியரேன்னு சொல்லுகிறார். आमीन. निर्बुद्धि गलातियों, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமத்தக்கா உன்னை மயக்கினவன் யார்? आमीन. कौन है तुम्हें मोह लिया है? அவன் மயக்கி இழுத்து கொள்கிறவன். वो मोह करेगा, मोहित करेगा, फिर खींच के ले जाएगा. ஞானி சாலமோனுடைய பேர் எபிரேய பட்டியல்ல 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியல இல்ல. बुद्धिमान सुलेमान के नाम इब्रानी का विश्वास ஞானத்தில் பேர் பெற்றவன்.
आमीन। वो कितने बड़े बुद्धिमान है, மயக்கிட்டாங்க. उनको मोहित कर दिया। இங்க பாருங்க, யாருக்கு விதிவசம் கிடையாது. आमीन। इसमें सभी का आता है ऐसा मोहित करने वाला अनुभव। ரொம்ப கவனமாக ஜீவிக்க வேண்டும். हम सावधान जीवन बिताना। மயக்கி இழுத்துக் கொள்கிறவன் அவன். आमीन। मोहित करके खींचने वाला है शैतान। அதனால் அந்த கல்வாரியின் உபதேசத்தை விட்டுட்டு எங்கேயும் இழுப்புண்டு தெரியக்கூடாது. आमीन। इसलिए कलवरी उपदेश छोड़ के इधर उधर भरमाए मत जा। ஆகவே இழுக்கிறவன் அவன் யார்? மயக்கி இழுக்கிறவன். वो कौन है? वो खींचने वाला, मोहित करने वाला। கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை விட்டுட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இழுக்கிறான். परमेश्वर का उपदेश से सत्य से हमें खींचता, சத்தியத்தை விட்டு இழுக்கிறான். सत्य से हमें खींचता। இயேசுவை இழுத்தான். यीशु को भी खींचा। அவன் எப்படி அந்த கல்லை அப்பா அம்மா பண்ணி சாப்பிடும்? आमीन। पत्थर को वो रोटी बन के खाओ। மேல கொண்டு போய் காமிக்கிறான். आमीन। ऊंचे जगह पर ले இன்னும் மேல கொண்டு எல்லாமுக்கு தாரேன். आमीन। ये सब मैं तुम्हें दूंगा। மயக்கி தான் பார்க்கறான். मोहित किया यीशु को। ஆனா இயேசு लेकिन यीशु சாத்தானை அப்பாலே ए शैतान पीछे हो, அவரை விட்டு போயிட்டான். वो गया यीशु को। தேவதூதர் வந்து பலப்படுத்தி फरिश्ते लोग आके यीशु को मदद किया। கவனி, அப்போ நாம் அவனை அந்த பேலியாளின் மகனை துன்மார்க்கத்தின் மகன் நம்மளை மயக்க வருவான். आमीन। वो बलियाल के पुत्र है, वो आके हमें मोहित करने आएगा। பே என்றாலே பொல்லாப்பு. आमीन। पे मतलब बुराई। அவன் பே, அவன் தான் பேலியாள், उनका नाम बलियाल। துன்மார்க்கத்தின் மகன். वो तुष्ट का पुत्र அவன் है। இங்கிலீஷ்ல பேங்கிறான். अंग्रेज में बोलता पे, கூகுள் பே, போன் பே, என்னென்ன பேங்கிறான். जी ஜிபே. அல்லேலூயா. हालेलुया। என்ன இப்ப இப்படி பேன்னா என்ன? செலுத்துறது. आमीन। இங்கிலீஷ்ல பேனா என்ன? PAY பே, पे செலுத்துறது. पर செலுத்துறது. आमीन। पे मतलब क्या है? देना। அவன் வேற எதையோ செலுத்துறான். वो और कुछ देता। தேவனுடைய அன்புக்கு மேலாக வேற எதையோ செலுத்திட்டு இருக்கான். परमेश्वर का प्रेम छोड़ के அவன்தான் பேலியாள். वो ही बलियाल। எபிரேய பதத்துல துஷ்டன். आमीन। इब्रानी शब्द में तुष्ट। அந்த அண்ணாள் சொல்றார் பாருங்க, அவ உதடுகள் அசைய ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஏலி வந்து சொல்லும்போது, நீ என்ன நீ வந்து நான் அவ ஆண்டவனே நான் பேலியானின் மகள் இல்ல அவ சொல்றா பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் पहला सामुएल के पुस्तक 1ஆம் அதிகாரத்துல पहला अध्याय 16வது வசனத்துல வாசிக்கிறோம். 16 वचन। உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுந்த மிதியான விசாரத்தோடு கிளேசத்தோடு இருக்கிறான். பேலியாளின் அப்போ பேலியாளின் மகன் குடிக்கிறான். अपनी दासी को ओछी स्त्री न जान। இங்க பாருங்க, அவன் நினைச்சுக்கிட்டான், என்ன நீ இப்படி திராட்சரசம் மதுவை குடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் நினைக்கிறான். யாரு? वो याजक एली ने सोचा अन्ना दाखमधु पी थी। அப்ப இங்க பாருங்க, மதுபானம் பண்ணுகிறவன் துஷ்டன். जो दाखमधु पीता है वो दुष्ट। களியாட்டு சேரவன் துஷ்டன். जो ऐसे अनुभव में रहता இந்த உலகத்துல இப்ப அவனோடு கூட உனக்கு சம்பந்தம் கிடையாது. उनके साथ तेरा संबंध नहीं। நம்மள பிள்ளைகள்லாம் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா மதுபானம் பண்றவனோட இருக்க கூடாது. और हमारे बच्चों लड़के लोग को भी उनका மனம் திரும்பியவர்கள், पीने वाले के साथ மனம் திரும்பியவர்களுக்கு மதுபானம் கிடையாது. और जो मन फिरा उनका क्या के लिए मधु। அல்லேலூயா. हालेलुया। துஷ்டர்கள் உபயோகப்படுத்துறது. वो तुष्ट लोग पीने वाला मदिरा। துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல். आमीन। ऐसे तुष्ट लुचपन के अनुसार எபேசியர் துன்மார்க்கு ஏதுவான வெறி கொள்ளாமல். तुष्ट लुचपन के துன்மார்க்கத்துக்கு வெறி கொள்ளக்கூடியது இந்த மதுபானம். आमीन। वैसे ये जो मधु पीता है वो लुचपन ஆனா இவ ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்றா. लेकिन ये अन्ना आत्मा में துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்துன்னு எபேசியர் எழுதுறார். आमीन। लुचपन के अनुभव में नहीं, आत्मा में भरपूर होकर ஆவியில நிறைஞ்சா ஒரு போத அனுபவம் தான் வருது. आमीन। हम भी आत्मा में भरपूर होता है, वो एक ऐसे नशे के अनुभव में आता है। தேவனோடு கூட உறவாடிக்கிட்டு இருக்கா அண்ணா. अन्ना परमेश्वर से संगति में थी। அவளை பார்த்து சொல்றாரு, குடியாரியா? उसको बात कहता तू तेरे नशा छोड़ो। அவ சொல்றா, ஆண்டவனே நான் பேலியாளின் மகள் இல்ல. मैं ओछी स्त्री नहीं। ஆனா ஏலியுடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகள். लेकिन जो याजक एली का बच्चे लोग वो 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். पहला सामुएल 2 अध्याय 12 वचन। ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. एली के पुत्र तो लूचे थे, उन्होंने यहोवा को न पहचाना। பேலியாளின் பிள்ளைகள் लूचे थे, ரொம்ப அக்கிரமம் சேட்டைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. बहुत ये लोग मस्ती कर रहे थे। அப்படிப்பட்ட தேவனுக்கு பிடிக்காத
துஷ்டக்கானத்தை எல்லாம் செஞ்சுட்டு தானே. परमेश्वर का जो जो अप्रिय था, घृणित था, वो काम ये दोनों करने लगा. இந்த ரெண்டு ஒப்பினியும் பினகாசும் பேலியானின் பிள்ளைகள். वो पिनी और पिनेकास वो बलियाल யாருடைய பிள்ளைகள்? ஆசாரியருடைய பிள்ளைகள். याजक के बच्चे लोग. அவனை இழுத்துட்டு वो ये दोनों को இழுக்கு. आमें ये दोनों को ऐसे खींच लिया मोहित करके. அல்லேலூயா. हालेलुया. அந்த குடும்பமே முற்றிலுமாக அழிஞ்சு போச்சு. वो सारी परिवार पूरी से नष्ट हो गया. உடன்படிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு संदूक बंधुआई में हो गया. இக்கபோத் தேவனுடைய மகிமை விலகிட்டு. इकबोत मतलब परमेश्वर का महिमा दूर हो गया. அப்படிப்பட்ட சம்பவம் அங்கே 1 சாமுவேல் 4:21 வாசிக்கிறோம். पहला सामुएल 4. தேவனை விட்டு பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். पहला सामुएल 4:22 में फिर उसने कहा इस्राएल में से महिमा उठ गई है क्योंकि परमेश्वर का संदूक छीन लिया गया. தேவனை விட்டு பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போய்விட்டது. परमेश्वर का संदूक छीन लिया गया इसलिए महिमा इस्राएल से उठ गई. அங்கு ஏதேனிலே துஷ்டத்தனத்தின் நிமித்தமாக தேவ மகிமை விலகிற்று. அது இழுத்துட்டு आमेन. वो अधीन वाटिका में तुष्ट के मारे परमेश्वर की महिमा से खींच डाला. அதாவது இழுக்கும். वो खींचने वाला. இமாரிலிட்டி இழுக்கும். आमीन. वो खींचने वाला. அதாவது கரப்ட் ஜெனரேஷன் கரப்ட் இழுக்கும். टेढ़ी मेढ़ी संतान आकर तुझे खींचेगा. அதாவது இப்படிப்பட்டதெல்லாம் இழுக்கும். ऐसे खींचने वाला अनुभव. அந்த இழுக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். जो जो खींचता उस पर सावधान रहो. விவேகத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். बुद्धिमान के जैसे चल. அதோடு கூட இசைந்திர கூடாது. उसी के साथ होकर तो कार्य नहीं करना. அப்படிப்பட்ட இசைவு அதுக்கு கொடுக்கிற அந்த மயக்கத்தை கொடுக்கிறது இழுக்கக்கூடிய மயக்கத்தை வைத்திருக்கிறது தான் பிசாசு. आमीन. जो मोहित देता होगी शैतान. ஆதியிலே அப்படி மயக்கி இழுத்தான். आदि में वैसे मोहित करके खींचा है. அவனுக்கு இழுக்க அந்த மயக்கத்துக்கு இழுக்கக்கூடிய தன்மை இருக்கு. आमीन. जो मोहित है उनका खींचने वाला एक स्वभाव भी है. ஆனால் இயேசுவுக்கு परंतु यीशु அந்த உலகத்தின் மயக்கத்திலிருந்து இழுக்கக்கூடிய அந்த வல்லமை இயேசுவுக்கு இருக்கு. आमीन. उस संसार के मोह से खींचने वाला सामर्थ्य அந்த यीशु. கல்வாரியின் காந்தம் இழுக்கிறது. वो कलवारी छुमा खींचता. உலகத்து முன்னே போன என்னெல்லாம் இழுத்துச்சு. जो संसार के पीछे गया था मुझे भी वो कलवारी இழுக்குது அது. खींचता है. அதான் அங்க உன்னத பாட்டுல நம்ம வாசித்தோம். உன்னத பாட்டு அந்த 1ஆம் அதிகாரத்துல இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். இழுக்கிறது. सबोपदेशक पहला अध्याय 4 वचन. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் श्रेष्ठ गीत पहला अध्याय 4 वचन. 1 என்னை இழுத்துக் கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் ஒரு நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். मुझे खींच ले हम तेरे पीछे दौड़ेंगे. राजा मुझे अपने महल में ले आया है. हम तुझ में महान और आनंदित होंगे. हम ताकमधु से अधिक तेरे प्रेम की चर्चा करेंगे. वे ठीक ही तुझसे प्रेम रखती है. கல்வாரியிலே செய்யப்பட்ட அந்த கிரயம் जो कलवरी पर किया हुआ दाम. ஏதினிலே இழந்து இழுத்து கொண்டதெல்லாம் எத்தனை பல 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 வருஷங்கள் தேவ மகிமை இழந்த உலகம் மனிதர்கள் இழந்து போனதெல்லாம் எல்லாத்தையும் திரும்ப இழுக்குது. आमीन. जो अदेन वाटिका से खींच डाला वो सारी जो जो महिमा से खींचा है पूरे कितने सारे सालों से संसार के सारे लोगों को இழந்து போனதை தேடி தரும்படியாக மனுஷகுமார் தேவகுமாரன் வந்தார். परमेश्वर का पुत्र है कोई को ढूंढने के लिए आया. இழந்து போயிட்டோம் அதெல்லாம் திரும்ப இழுக்கிறார். आमीन. जो जो कोई सबको वापस. தேவனுடைய சபை இந்த பூமியிலே ஒரு காந்தம் இழுக்கக்கூடியது. परमेश्वर के कलीसिया इस जगत में एक चुम्बक है. அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார்கள். प्रतिदिन वो उतार पायों को कलीसिया में इकट्ठा किया. அப்ப தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் அப்ப பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வார்த்தைகள் நம்மை இழுக்கிறது. கட்டி இழுத்து கட்டி போடுகிறது. परमेश्वर का पवित्र महिमा और पवित्र वचन हमें खींचता है. அதனால எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். इससे सर्वदा जागते रहना प्रार्थना करते रहना. கடைசி காலத்துல துன்மார்க்கம் இச்சைப்படி செய்ய துன்மார்கள் தோன்றுவார்கள் என்று யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல. யெகூதா புஸ்தக் பைலா ஒரே அதிகாரம் 18. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைப்படி நடக்கிற பரியாசக்கர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. यहूदा पहला 18 में
वे तुमसे कहा करते थे पिछले दिनों में ऐसे ठट्टा करने वाले होंगे जो अपनी अभक्ति की अभिलाषाओं के अनुसार चलेंगे இழுக்கக்கூடியவர்கள் தோன்றுவார்கள். खींचने वाले लोग चलेंगे அதாவது மயக்கத்திலே இழுக்கக்கூடியவர்கள் தோன்றுவார்கள். मोहित होकर खींचने இவர்கள் वाले பிரிந்து போவர்கள் ஜென்ம சுவாத்திர ஆவியில்லாதவர்களுமாமே. ये वे हैं फूट डालते हैं ये शारीरिक लोग हैं நீங்களோ इनमें आत्मा नहीं पर हे प्रियो நீங்களோ பிரியமானவர்களே உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி तुम अपने अति पवित्र विश्वास में उन्नति करते हुए और पवित्र आत्मा में प्रार्थना करते हुए நீ உன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு तो अपने आप को उन्नति करना நீ விசுவாசத்துல உறுதி கர்த்தர் பரிசுத்த ஆவிக்குள்ள நீ ஜெபம் பண்ணி तो विश्वास में उन्नति करो पवित्र आत्मा में प्रार्थना करो அதனால தான் சொல்றாரு நீ துன்மார்க்கத்துக்கு எதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து लुचपन के नशा में नहीं होना आत्मा में भरपूर हो தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு परमेश्वर के प्रेम में बनाए நித்திய रखो ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். और अनंत जीवन के लिए हमारे प्रभु यीशु मसीह की दया की बाट छोड़ते रहो அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में அப்ப இந்த உலகத்துல ஒருவன் இழுக்கிறான். इस संसार में एक है वो खींचता है அல்லேலூயா. हालेलुया அன்றைக்கு ஏதேனிலே மயக்கி இழுத்து கொண்டவன். और दिन में आधेन में मोहित करके खींचा யோபு புத்தகத்துல யோபு எப்படியாக சொல்கிறார்? யோபு புத்தகம் 30 எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் अय्यूब का पुस्तक 31ஆம் அதிகாரம் 31वां अध्याय வாசிக்கலாம். 24வது வசனம். 24वां वचन நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் यदि मैंने सोने का भरोसा किया होता या कुंदन को अपना आसरा कहा होता என் ஆஸ்தி பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்று நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போது நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்து உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமாய் இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. या अपने बहुत से धन और अपनी बड़ी कमाई के कारण आनंद किया होता या सूर्य को चमकते या चंद्रमा को महाशोभा से चलते हुए देखकर मैं मन ही मन मोहित हो गया होता और अपने मुंह से अपना हाथ चूम लिया होता तो ये भी न्यायों से दंड पाने का योग्य अधर्म का काम होता क्योंकि ऐसे करके मैंने सर्वश्रेष्ठ परमेश्वर का इनकार किया होता மனதை ரகசியமாக மயக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறது. मन ही मन रहस्य से मोहित करने वाला மனதை अनुभव है। ரகசியம். அங்கே பாருங்க எவ்வளவு பெரிய பலசாலி சிம்சோன், कितने बड़े पराक्रमी था सिमसोन எவ்வளவு பெரிய ஞானி சாலமோன். कितने बड़े बुद्धिमान सुलेमान மனதை ரகசியமாக மயக்கிறோம். उन लोगों को मनों को रहस्य से मोहित किया விவாகம் ஆயிட்டுனா தாய் தகப்பமார்கள் புலம்பார்கள், எப்படித்தான் மயங்கினான்னு தெரியல. और विवाह होने के बाद माता पिता विलाप करेंगे कैसे ऐसे मोहित हो गया மயக்கி எல்லா வீட்லயும் இதான் சொல்றாங்க. हर एक परिवार में यही कंप्लेंट எப்படித்தான் மயங்கினான்னு தெரியல. कैसे वो लड़की मेरे लड़का को ऐसे मोहित की எங்களுடைய மயக்கம், मोहित இந்த உலகத்தின் மயக்கம், संसार के मोहित ஐஸ்வர்யத்தின் மயக்கம், धन के मोहित மயக்கம் இருக்கிறதுங்க. मोहित பொன் மயக்கம், सोने का பெண் மயக்கம், लड़की மண் மயக்கம், मिट्टी की எல்லாம் जमीन के மயக்கம் இருக்கிறது. सब प्रकार के मोहित மயக்கம். அப்ப அதுல இழுத்துறக்கூடாது. खींचना नहीं ஆதியில அப்படி இழுத்துட்டான். आदि में इसे खींच डाला அவளை இழுத்தா புருஷனும் சேர்ந்து இழுத்தான். मैं स्त्री को खींचा उसके साथ पति चलो हम अलग जाएंगे. मैं आओ हम अलग से रहेंगे சரி வெளியே போவோம் நம்ம. சரி அம்மா, நீ अच्छा, இரு, हम நான் घर छोड़ போறோம். के अलग जाएंगे இழுத்து கொண்டு போயிடுவோம். खींच के ले जाता இழுக்கிறவன் அவன். वो खींचने वाला அல்லேலூயா. हालेलुया ஆண்டுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में நாம் அப்போ இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல हम आत्मिक जीवन में அவன் பிசாசு இழுத்து மயக்குகிறவன். वो शैतान है खींच के मोहित करेगा ஆண்டுடைய சமூகத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். हम अभी प्रार्थना करें இந்த நாட்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह அவர்
வேற இந்த உலகத்துல எதுவும் அவரை இழுக்க முடியவில்லை. इस संसार के किसी वस्तु उनको नहीं खींचा। எல்லா ஆசையும் காமிச்சான். आवे सारी लालसा उनको भी दिखाया। அவர்கிட்ட எல்லாமே கொடுக்கப்பட்டுட்டுங்க. आवे उस पर सब कुछ दिया गया, ஆனால் அவரை எதுவும் மயக்கல. लेकिन किसी वस्तु उनको मोहित। கடைசி வரைக்கும் அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்தார். अंत तक वो पिता का इच्छा पूरा किया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। அப்ப கீழ்ப்படிய பண்ணாதபடிக்கு உலகத்திலே மயக்குகிறான். आमें हमें आज्ञाकारी होने नहीं देता, ये संसार मोहित करता। சபை கலாத்திய சபையை பார்த்து புத்தி இல்லாத கலாத்தியரே, और गलातिया को कलीसिया को ये निर्बुद्धि कर। ஆவியில ஆரம்பம் பண்ணிட்டு நீங்க மாம்சத்துல முடிக்கிறீங்களா? क्या तुम आत्मा में आरंभ करके நிறைய பேர் ஆரம்பம் பண்றார்கள், ஆனா மயக்கி மாம்சத்துல முடிச்சாங்க. बहुत सारे लोग आत्मा में आरंभ करेंगे, फिर मोहित से ऐसे शरीर में अंत कर देंगे। விவாகம் ரொம்ப ஆரம்பம் ரொம்ப தடாபுடா இருக்கும், विवाह का आरंभ ही ऐसे होता है, ஆனால் பார்த்தா மயங்கி எங்கேயோ போய்விடும். लेकिन मोहित होकर शरीर पर हो जाता। ஏதாவது ஒரு இதுல கோட்டையாயிருது. कुछ भी विषय में ऐसे गिर இங்கே கவனிக்கணும், பிசாசு அழிக்கிறதுக்கு வாரான். आमेन। மயக்கி அதை மயக்கி ஒண்ணு இல்லாம ஆக்குறான். आमेन। शैतान ने ऐसे कार्य करता है। அன்றைக்கு தேவ சாயலை இழந்துட்டாங்க. उन दिन में परमेश्वर का स्वरूप को खो दिया। ஆனால் இயேசு திரும்ப அதை நம்ம பெற்று தந்திருக்கிறார். आमेन। लेकिन यीशु वापस हमें अपने पास खींच के दे दिया। இதை குறித்து பேசிக்கிட்டே இருக்கலாம், இப்ப நேரம் இல்லை. अभी समय नहीं है। அப்ப உங்க பிசாசனுடைய ஒரு குணம் என்னன்னா மயக்குகிறவன். आमेन। शैतान का और एक गुण, एक स्वभाव क्या है? मोहित करेगा। அவன் தேவனுடைய மகிமையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறான். वो परमेश्वर की महिमा से हमें खींचने वाला। Drawn away. आमेन। बाहर निकल लेकर உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து அந்த ஸ்பிரிச்சுவல்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறான். तुम्हारे आत्मिक अनुभव से शारीरिक अनुभव में खींचेगा। மாம்சத்துக்குரியதாக இழுத்து கொண்டு போறான். शारीरिक अनुभव में खींचने वाला। இப்படி இழுத்து கொண்டு எத்தனையோ பேர் பரிதாபமா இருக்கிறாங்க. ऐसे कितने लोग अभागा हो, அதுல எத்தனையோ பேர் நான் बहुत सारे लोग தேவனுக்கு ஊழியம் செஞ்சுட்டு எத்தனை பேரோ பரிதாபமா இருக்கு. परमेश्वर का सेवा करके भी कितने लोग अभागा बन गए। ஏலி குடும்பத்தை பார்த்தோம், एली याजक एली का परिवार, இப்படி எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ऐसे कितने सारे। சிம்சோன் सिमसोन எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, कितने बड़ी पराक्रमी। சாலமோன், सुलेमान, இப்படி வேதத்துல பார்க்கிறங்க. ऐसे हम शास्त्र में எதுக்கு மயங்க கூடாது. किस विषय को भी मोहित नहीं। ஆபிரகாம் மயங்கல. अब्राहम मोहित नहीं हुआ। மயங்கினானா? मोहित हुआ क्या? அவன் சொல்றான், லோத்தினுடைய ராஜா வந்து நீ எல்லாத்தையும் வச்சுக்கிறோம், எது ஐஸ்வர்யம் மயக்கிச்சா? उस सोदम की राजा ने आके कहा तो सब कुछ तू रख लो। ஆதியாமம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். उत्पत्ति 13 अध्याय। ஆதியாமம் 13:22 சொல்கிறது. उत्पत्ति 13 21 21 21 14 14 उत्पत्ति 14 में 21 14ஆம் அதிகாரம் 20. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐசுராக்கிறேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாலும் பாதரட்சை வாராலும் உமக்கு உண்டாடுகள் யாதொன்றையும் எனக்கு எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தை பூமியை உண்டாக்கிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக அவன் கையை உயர்த்திட்டான். तब सदोम के राजा ने अब्राम से कहा, प्राणियों को तो मुझे दे और धन को अपने पास रख। अब्राम ने सदोम का राजा से कहा, परम प्रधान ईश्वर यहोवा जो आकाश और पृथ्वी का अधिकारी है, उसकी मैं ये शपथ कहता हूँ कि जो कुछ तेरा है उसमें से न तो मैं एक सूत और न जूती का बंधन न कोई और वस्तु लूंगा कि तो ऐसे न करने पाए। ஒரு சரட்டை தூர போடுற ஒரு சரட்டையாது பாதரட்சனுடைய வார் கூட எனக்கு வேண்டாம், நீர் என்ன ஐஸ்வர்யம் சொல்ல வேண்டாம். जो उठा के फेंकने वाला नरोटी या एक जूते की बंधन भी मुझे नहीं चाहिए। तो ऐसे नहीं कहना पाए अब्राहम मेरी गारी धनी हुआ। ஐஸ்வர்யம் மயக்கல, धन अब्राहम को मोहित नहीं किया। எல்லாத்தையும் எல்லா பொருளையும் எடுத்துக்கொள்ளுங்கறாங்க. आमेन। सब वस्तु को आप रख लो। இங்க பாருங்க, ஐஸ்வர்யம் வந்து மயக்க கூடியதாக இருக்கு. आमेन। जो धन है वो मोहित करने वाला चीज। இந்த உலகத்தினுடைய பொருள் மயக்க கூடாது. इस संसार के हर एक वस्तु तुझे मोहित नहीं करना। ஆபிரகாமை மயக்கல, अब्राहम को मोहित नहीं किया। ஆனா கர்த்தர் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார் என்று 24:1 வாசிக்கிறோம். परंतु 24 पहला वचन करता है, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்தார். आमेन। अब्राहम अब मृत हो गया था। 24:1 அப்ப ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிச்சார். आमेन। अब्राहम को सारी बातों में प्रभु आशीष दिया। ஆபிரகாம் மயங்கலங்க. लेकिन अब्राहम मोहित नहीं हुआ। இங்க பாருங்க, மந்தை மேய்ப்பர் இடையில சண்டை நடக்குது. और चरवाह के बीच में भेड़ बकरी का चरवाह, ஆபிரகாம் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்து மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை. अब्राहम लूत दोनों के भेड़ बकरियां के चराने वाले के बीच में लड़ाई हुआ। நாம் சகோதரர், we are brethren. अब्राहम ने कहा हम भाई बंधु हैं।
நீ வலது பக்கத்துல போனா இடது பக்கம் போறேன், तो दाहिने ओर जाएगा तो मैं बाएं ओर நீ जाऊंगा। வடக்க போனா நான் தெற்க போறேன். हाँ, यदि तू पूर्व की ओर जाओ तो मैं पश्चिम की ओर जाऊँ। அவனுக்குள்ள ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இல்லை. धन का मोहित अब्राहम पर नहीं था। அவன்கிட்ட இல்லாத மயக்கம் அப்படிப்பட்ட எதுவும் அவனை மயக்கல. वैसे किसी भी चीज अब्राहम को मोहित नहीं किया। அதனாலதான் அவன் விசுவாசத்தின் தகப்பன். आमीन। इसलिए वो विश्वास के पिता, விசுவாசத்துல உறுதியாக இருந்து वो अपने विश्वास में स्थिर होकर, நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆவியில் இருந்து ஜெபிக்க வேண்டும். आमीन, हम भी विश्वास में स्थिर होंगे, परमेश्वर के सम्मुख में आत्मा में होकर प्रार्थना करेंगे। தாவீது எதிலையும் மயங்கல. दाऊद भी किसी विषय में मोहित नहीं हुआ। 1 ராஜாக்கள் 29ஆம் அதிகாரத்துல சொல்கிறார். पहला राजा 29वां 1 ராஜாக்கள் புத்தகம் 29ஆம் அதிகாரத்துல, पहला राजा 29वां अध्याय, 1 ராஜா இல்லங்க, 1 நாளாகமம், पहला इतिहास 1 நாளாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் அங்கே 12வது வசனத்துல வாசித்தா, पहला इतिहास 29वां अध्याय में 12 वचन, ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீ எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். धन और महिमा तेरी ओर से मिलती है और तू सबों के ऊपर प्रभुता करता है। सामर्थ और पराक्रम तेरी ही हाथ में है और सब लोगों को बढ़ाना और बल देना तेरे हाथ में है। அதனால தாங்க 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை வாசித்தா, 11 वचन से लेकर 19 वचन तक पढ़ेगा तू। உம்முடையது உமது உமது உம்முடையது அப்படிங்கிற வார்த்தை 21 தடவை யூ யுவர்ஸ் தோன்னு சொல்றான். तेरा है तेरा ही है, वैसे 21 बार दाऊद कहता है உம்முடையதுங்கிறான். तेरा है। எதுவுமே அவரை மான மயக்கல. कुछ भी दाऊद को मोहित नहीं किया। 21 தடவை அந்த யுவர்ஸ் தைன்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 21 बार दिया है तेरा, உம்முடையது உமதுங்கிறான். तेरा है। அப்ப என்ன அர்த்தம்? क्या अर्थ है? எதுவும் அவனை कुछ மயக்கல. भी चीज दाऊद को भी मोहित नहीं किया। அதனாலதான் தாசனாகிய தாவீதுடைய இருதயத்தை போல தேவனுடைய ஏற்றவனாக இருக்கிறான். इसलिए ये दाऊद परमेश्वर को मन के अनुसार था, அதனால தேவன் அவன் கிருபையை பெற்றுக்கொண்டான். इसलिए दाऊद अनुग्रह पाया। தாவீதுக்கு அளித்த நிச்சயமான கிருபையை உங்களுக்கு தருவேங்கிறார். जो दाऊद को दिया वो अटल कृपा सचमुच तुम्हें भी दूंगा। அப்ப நமக்கு இந்த உலகம் நம்மளை இழுத்துக்கொள்ளாதபடி மயக்கி இழுக்காம இருந்தனா நமக்கு கிடைக்கிறது என்ன? கிருபை கிடைக்கும். इस संसार की किसी वस्तु हमें खींचना नहीं, मोहित करके, तब हमें क्या मिलता? अनुग्रह मिलता। உனக்கு கிருபை கிடைக்கிறது. तो क्या अनुग्रह मिलेगा? யாரு? பார்வோனுடைய போத்திபாருடைய மனைவி இழுக்கிறா, ஆனா இவன் இழுக்கல. यूसुफ का वो पोतीबार की स्त्री ने अपने वश में खींचती, लेकिन ये यूसुफ मोहित नहीं हुआ। குயின் ராணி இழுத்துறதுக்கு அவன் சம்மதிக்கல. वो राजा के पत्नी क्वीन है, रानी है, எல்லாம் கிடைச்சிருக்கும், सब कुछ मिलने वाला। குழியில தூக்கி போட்டவன், गड्ढे में उठा के डाला, அப்படிப்பட்ட இதுல இருக்கிறவன் ऐसे अनुभव में था। குயினே கரெக்ட் பண்ணி கையில இருந்தனா என்ன ஆகும்? क्वीन से मोहित होता तो क्या? ராணி रानी है वो, எதுவும் அவனை இழுக்கல, लेकिन वो मोहित नहीं, மயக்கல. मोहित नहीं। அதனாலதான் சிறைச்சாலைகளையும் கர்த்தருடைய கிருபை இருந்தது. इसलिए बंधुआई में भी प्रभु का अनुग्रह, சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. वो बंधुआई में भी उनका दया मिला, அவனுக்கு கிருபை, अनुग्रह है। அந்த கிருபை தொடர்ந்ததுக்கு காரணம் என்ன? अनुग्रह लगातार उसको मिला। யோசேப்பு விசேஷித்தாவி இருந்தது, यूसुफ विशेष आत्मा அவனை पाया। மயக்கல, वो मोहित नहीं हुआ, அவன் எதையும் மயக்கல. किस विषय में भी मोहित, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மயக்க கூடாது. ना जमीन का, ना सोने का, ना लड़की का मोहित। அப்ப யோசேப்பு மேல தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். यूसुफ के ऊपर परमेश्वर एक அந்த मकसद திட்டத்தை, உங்களுடைய திட்டத்தை, குடும்பத்தில் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார். और तुम्हारे ऊपर, तुम्हारे परिवार के ऊपर रखा हुआ मकसद को भी प्रभु पूरा करेगा। நீங்க மயக்கிற அனுபவத்திலிருந்து தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி நீங்க ஜெயம் எடுங்க. जो वस्तुओं में तुम्हें मोहित हुआ, उस अनुभव से ये सत्य के वचन के द्वारा तुम जय पाओ। உங்களுக்கு ஆண்டவர் கிருபை அள்ளி தருவார். प्रभु तुम्हें बहुत सारा அவர் வீட்டுக்குள்ள கிருபை இருக்குது, उनके घर के अंदर மகிழ்ச்சி இருக்கிறது, आनंद है। அப்படி அறைக்கல उनके कमरे में நீ இழுக்கப்பட்டவனாக இருந்தால், तू किछ அந்த வேத வார்த்தை உபதேசங்களுக்கு இழுக்கப்பட்டவனாக तू இருந்தால், उपदेश से मोहित होगा, तो உனக்குள்ள இன்னும் இன்பமான அனுபவங்களா और தருகிறார். भी बढ़िया आनंद अनुभव को கிருபை வரங்களை தருகிறார். अनुग्रह वरदान को देगा। அதைத்தான் அங்க சொல்கிறாரு, என்னை இழுத்து கொள்ளும். इसलिए वचन कहता मुझे खींच, ராஜா அங்கே ராஜா இழுத்து கொள்ளும் என்று राजा अपने महल में मुझे खींच, ஒரு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள ऐसे एक अनुभव நம்மை அவருக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள हम उसी पर रहेंगे, அங்கேதான் நமக்குள்ளே பிசாசை வெட்கப்படுத்துகிறோம். तब हम शैतान को लज्जित करते। அப்ப அவன் மயக்கி
அவன் இழுக்கிறவனாக இருக்கிறான். वो मोहित करने वाला, खींचने वाला, தேவனுடைய மகிமையை இழக்க வைக்கிறவனாக இருக்கிறான். परमेश्वर को महिमा से रहित करने वाला. ஆனால் இயேசு நம்மை இழுத்து परंतु यीशु वापस हमें अपने पास खींच के பரிசுத்த அன்பை தந்து, पवित्र प्रेम को देकर, அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து, पवित्र आत्मा को देकर, பரிசுத்த வரத்தை தந்து, पवित्र वरदान देकर, அவருடைய கிருபை தந்து, अनुग्रह को देकर நம்முடைய அவருடைய ராஜ்யத்துக்குள்ள தேவ उसके சபையில राज्य में हमें रखता है. हम अभी प्रार्थना करें. ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் எங்களோட பேசியிருக்கிறது ஐயா. Thank you Lord, thank you Lord. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர், இந்த நாள் எங்களோட பேசுற வார்த்தைகளுக்காக तो ஸ்தோத்திரம். इन दिन के आपके वचन के लिए धन्यवाद. Yes Lord. आमेन. பரிசுத்தரே, Yes Jesus. Yes Jesus. ராஜா, प्रार्थना करेंगे।